إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களின் சிறந்த படைப்பாளர், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமியிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில், இந்த பூமியில் அவன் படைத்த மனிதர்களிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பானவர்களே, அல்லாஹ் இந்த பூமியில் கொடான கோடி ஜீவராசிகளை, கொடான கோடி உயிரினங்களை படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு இயல்பில், ஒவ்வொரு குணாதிசயத்தில், ஒவ்வொரு குணத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கின்றார். படைப்பாற்றலுடைய தனிப்பட்ட குணாதிசயம், வித்தியாசமான கட்டமைப்பு, உடலமைப்பில் பல வேறுபாடுகள், தனிப்பட்ட ஆற்றல் வித்தியாசங்களோடு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒன்றை விட மற்றொன்றுக்கு விசேஷமான தனிச்சிறப்பு உள்ள மாறுபட்ட இயல்பு குணாதிசயம் என்ற ரீதியில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் தன் படைப்பாற்றலை ஒவ்வொரு உயிரினத்தினுடைய அந்த தனித்தன்மையின் மூலமாக நிரூபிக்கவும் செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதே ஒரு செயல், அதே படைப்பாற்றலின் பின்னணியில் மனித படைப்பையும் படைச்சிருக்கின்றான், நம்மையும் அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். பல நேரங்களில் நம்மை நாமே மெச்சிக்கொள்வது, நமக்கு நாமே சுய தம்பட்டம் அடித்து கொள்வது, நமது படைப்பை குறித்து நமக்குள்ளேயே உயர்வு கற்பிப்பது, சுய பொறுமையின் கீழ் நின்று நம்மை ஸ்லாகித்துக் கொள்வது என்பது நமது பலவீனமாக இருந்தாலும், அல்லாஹ் நம்மை குறித்து அவனது புத்தகம் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? எல்லாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன். நாம் ஒவ்வொரு ஆரம்ப உரையிலும் சொல்வதை போல படைப்பாற்றலில் சிறந்த படைப்பாளர் சுப்ஹானல்லாஹ். அவன் நம்மை பற்றி, மனிதனை பற்றி, மனித படைப்பினுடைய இயல்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். 4வது அத்தியாயத்துடைய 28வது வசனம்,
அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். படைத்தவன் சொல்லுகின்றான். நாம் சொல்வதைப் போல நமக்கு நாமே மெச்சிக்கொள்வதல்ல, சிலாகித்துக் கொள்வதல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். 17ஆம் அத்தியாயத்துடைய 11ஆவது வசனம், வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றும் அல்லாஹ் நம்மை குறிப்பிடுகின்றான். 14ஆவது அத்தியாயத்துடைய 34ஆவது வசனம், என்னல் இன்சானல் வலூமுல் கஃபார், மனிதன் நன்றிகற்றவனாகவும் அநியாயக்காரனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 17ஆவது அத்தியாயத்துடைய 100ஆவது வசனம், வகானல் இன்சானு கதூரா, மேலும் மனிதன் உலோபியாகவே இருக்கின்றான். இப்படி பல இடங்களில் பலவிதமாக மனித படைப்பினுடைய இயல்பை, அவன் படைக்கப்பட்ட கட்டமைப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படியானால் அன்பானவர்களே, ஒரு பொருளை எந்த தரத்தில் எந்த கட்டமைப்பில் படைத்தோம் என்பதை அதை தயாரித்தவன் தான் மிக தெளிவாக, தத்ரூபமாக, துல்லியமாக, தெளிவாக சொல்ல முடியும். நம்மை படைத்தவன் நம்மை குறித்து சொல்லக்கூடிய செய்திகளும் அப்படித்தான். இப்படியானால் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய குணம், மனிதனுடைய சர மதிப்பீடு, மனிதனுடைய இயற்கையான குணாதிசயங்கள் என்ற இந்த பட்டியலின் கீழ் நின்றுதான் நாம் எதிர்கொள்கின்ற சக மனிதர்களிடத்திலே அவளது உளவியலை முன்னிறுத்தி இந்தந்த இயல்பு, இந்தந்த குணம், இந்தந்த குணாதிசயம் என்னை போலவே சக மனிதனுக்கும் இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே நான் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதனை மட்டுமல்ல, மற்ற படைப்பினுடைய விஷயத்திலும் அதுதான். பூனையினுடைய பார்வை கூர்மையை என்ன இன்னொரு உயிரினத்தில் எதிர்பார்க்க முடியாது. பூனையினுடைய பார்வை கூர்மையை நாயிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. நாயினுடைய மோப்ப சக்தியின் ஆற்றலை பூனையிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. பருந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பருந்தனுடைய பார்வை கூர்மையை ஒரு காக்கையிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. முயலின் துள்ளலை ஒரு ஆமையிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. சுருத்தையின் வேகத்தை சுருத்தையின் வேகத்தை இன்னொரு ஆட்டு போன்ற சாதாரண பிராணியிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியானால் உளவியல், அப்படியானால் சைக்காலஜி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது சுபாவம், எல்லா மனிதர்களையும் நமது சுபாவம், நமது குணம், நமது பழக்க வழக்கங்களோடு மதிப்பீடு செய்து அதே போல அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள், எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் மனக்கசப்புகள், எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள், எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே நிறைய 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 இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரைன், டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல் என்றெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பிரதானமான காரணம் என் எதிராளி அவர்கள் பெற்றோராக, பிள்ளையாக, கணவனாக, மனைவியாக, நண்பர்களாக, முதலாளியாக, தொழிலாளியாக எப்படி இருந்தாலும் நாம் அப்படியான என் விருப்பம், எனது இஷ்டப்படி அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அந்த போக்கு ஒருபோதும் கூடாது. எதிரினுடைய மனநிலையை, அடுத்தனுடைய குணத்தை, மற்றவனுடைய இயல்பை, அந்த இயல்புக்கு, அந்த குணத்திற்கு, அந்த குணாதிசயத்திற்கு உரிய மரியாதை ஒவ்வொருவரும் பரஸ்பரம் கொடுத்து வாழ்ந்தார், கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்பிக்கின்றார். அப்படியான விருப்பத்தை திணிக்கின்ற பொழுது, நமது ஆசைகளை அவரிடத்தில் நிர்பந்திக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சுப்ஹானல்லாஹ், மிகச்சிறந்த முன்மாதிரியாக நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்வதும் அப்படித்தானே, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. Prophet Muhammad sallallahu alayhi wa sallam is a beautiful role model for you. இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய எதிரில் நிற்கக்கூடிய மனிதர்களை, தன் தோழர்களோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி செய்த அந்த நேரத்தில் வாழ்ந்த மனிதர்களோடு
தனது துணைவியர்களோடு சாதாரண கிராமவாசிகளோடு என்று அவளுடைய மனநிலையை புரிந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். நான் சொல்வதைப் போல இந்த மனிதர்களுடைய இயல்பை சொல்லுவோங்க. மிகச்சிறந்த உதாரணம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவரை பெயரை உச்சரித்தாலே அவருடைய சொன்னாலே நம் கண் முன் வந்து நிற்கக்கூடிய பிம்பம் என்ன? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நம் கண் முன் வந்து நிற்கக்கூடிய பிம்பம் என்ன? அமைதியானவர், பணிவானவர், பொறுமையானவர், சகிப்பானவர், எதையும் நிதானத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர், எங்கும் தனது குரலை முன் நிறுத்தாதவர். இப்படித்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு உண்டு. உங்களுக்கு ஒரு இயல்பு, உங்களுக்கு ஒரு இயல்பு, எனக்கு ஒரு இயல்பு, அவருக்கு ஒரு இயல்பு என்ற கட்டமைப்பில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன சுட்டி காட்டுகின்ற பொழுதே நம் கண்முன் கொண்டது பொறுமையானவர், அமைதியானவர், பணிவானவர், எதிலும் நிதானமானவர், என்ன தன் குரலை எங்கும் உயர்த்தாதவர். அதே ரீதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொல்கின்ற பொழுது நம் கண்முன் வந்து நிற்கக்கூடிய பிம்பம் என்ன? கொஞ்சம் கண்டிப்பானவர், எதிலும் என்ன தன் கோபத்தை முன்னிறுத்தக்கூடியவர், கொஞ்சம் கடினமாகவே என்ன நியாயத்தோடு, இங்கே அதுதான் விஷயம், நியாயத்தோடு தனது குரலை கொஞ்சம் சப்திக்க செய்யக்கூடியவர். ஆனால் இரண்டு பேருக்கும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய கண்ணியம் என்ன பாருங்கள். ரெண்டுக்கும் இயல்பில் கொஞ்சம் மாற்றம் இருக்கக்கூடிய நிலையில் தான். அதே மாதிரி தான் அன்பானவர்களே, நாமும் நமது வீட்டில் என் எதிராளியாக இருக்கக்கூடிய என் மனைவி ஒரு ஆணாக ஒரு கணவனாக இருக்கக்கூடிய என் மனைவியின் உளவியலை, இயல்பை, குணாதிசயத்தை புரிந்துதான் நம்மிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணும் தனது கணவனிடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுடைய சிந்தனை பெண் என்றாலே, குறிப்பாக மனைவி என்றாலே, ஒரு ஆணுடைய சிந்தனை பல நேரங்கள் நாம் சுட்டி காட்டுவதை போல ஒரு மேல் சாவனிசம் என்று சொல்ல ஒரு ஆணாதிக்க திமிர் நம்முடைய உள்ளத்தில் எல்லாரிடத்திலுமே ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம், நிதர்சனம் கூட. என்ன மற்ற பெண்கள் என்று வந்து விட்டால் என்று ஒரு புறம் இருந்தாலும் ஆனவர்களே, மனைவி என்று வந்து விட்டால் ஒவ்வொரு ஆணுக்கும் கணவன் என்ற அந்த பிம்பத்தில், அந்த பின்னணியில் நின்ற அந்த ஆணாதிக்க திமிரோடு நடந்து கொள்ளக்கூடிய மார்க்கம் எங்கேயும் அப்படி கற்றுத்தரவே இல்லை. மனைவி என்பவரிடத்திலே அவளுடைய உளவியலை, அவளுடைய இயல்பை, அவளுடைய குணத்தை புரிந்துதான் நடக்க வேண்டும். அவள் மனைவி என்ற அந்த நிலையோடு பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் என்ன, ஒரு ஆண் என்ற நிலையிலிருந்து மாற வேண்டும். அவள் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மானிதம், அவள் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு, நான் பொறுப்பாளி. இன்னும் சொல்லப்போனால், அழுத்தமாக சொல்லப்போனால் அன்பானவர்களே, பெண் என்பவளை, குறிப்பாக மனைவி என்பவள் என் காமத்தை தணிக்கக்கூடிய, என் இச்சையை தீர்க்கக்கூடிய, என் உணர்ச்சிகளை கொட்டக்கூடிய ஒரு ஜட பொருளோ போக பொருளோ அல்ல அவள். அவள் எனக்கானவள், அவள் என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டவள். அவள் எனக்காக, என்னோட பணிவிடைக்காக, என்ன மனைவியின் அந்தஸ்தோடு என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம் என்ற பார்வையோடு அவளை அணுக வேண்டுமே தவிர, நான் கணவன் என்ற ஆணாதிக்க சிமிரோடு மனைவிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். அதுதான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது, மனைவியினுடைய பார்வையாகும் கணவனிடத்தில் கணவனுடைய இயல்பை, குணாதிசயத்தை, நிலையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எனது தேவை, எனது எதிர்பார்ப்பு, எனது விருப்பம், எனது ஆசைகள், எனக்கு தேவைப்படக்கூடிய அச்சனையும் என்ன கேட்ட மாத்திரத்தில், கேட்ட உடனேயே கொண்டு வந்து தரக்கூடிய கணவன் என்பவன் இஸ் நாட் அ மணி மேக்கிங் மெஷின். அவன் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் அல்ல, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் அல்ல. அவனும் உணர்வுள்ளவன், அவனும் என்ன என்னிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவன், அவனும் என் தேவைகளை அறிந்து நடக்கக்கூடியவன் எந்த ரீதியிலான பார்வை வர வேண்டுமே ஒழிய மாறாக அவனது நிலையை தாண்டிய எதிர்பார்ப்புகளை அவனிடத்திலே சுமத்துகின்ற பொழுது, திணிக்கின்ற பொழுது பிரச்சனை தான்.
இந்த இயல்பு, இந்த புரிதல் என்ன சக மனிதனுடைய மனநிலையை உளவியலை புரிந்து நடக்கின்ற பொழுது அன்பானவர்களே சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும். இந்த அலைவரிசையில் இதே வேவ்லென்த் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த அம்சம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான அந்த அலைவரிசை. இன்றைக்கு பல குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உளவியலும் புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளைகள் பெற்றோருடைய உளவியலும் புரிந்து கொள்ளாமல் எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியல் தெரியாமல் ஒன்று அதீதமான செல்லம், அதீதமான செல்லம் எக்ஸ்ட்ரீம் அல்லது அதீதமான கண்டிப்பு, ஒரு நடுநிலையான ஒரு நிலை இல்லாமல், நடுநிலையான ஒரு புரிதல் இல்லாமல் ஒன்று அதீதமாக செல்லம் கொடுத்தது அல்லது பயங்கர மிலிட்ரி மாதிரி அதீதமான கண்டிப்போடு நடந்து கொள்வது. இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் அன்பானவர்களே இன்றைய இளைஞர் சமூகத்துடைய நிலை. ஏன் அந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய இந்த கான்செப்டை நாம் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் என்ன, அதீத சுதந்திரம் கொடுத்து, அதிகப்படியான உரிமை கொடுத்து, இப்படியான அல்லது எந்த விதமான கண்காணிப்போ மேற்பார்வையோ அவர்களை பற்ற பார்வையோ உபதேசமோ இல்லாமல் மிக பொடுபோக்காக அலட்சியமாக விடக்கூடிய நிலை. எப்படியான ஒரு சமூகம் நமக்கிடையே உருவாகி கொண்டிருக்கின்றது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மோசமான கலாச்சார சீரழிவை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்ட ஒரு சமூகம் நமக்கிடையே உருவாகி கொண்டிருக்கின்றது. மது, போதை, கஞ்சா, விபச்சாரம், ஆபாசம், அசிங்கம், எல்லா விதமான சமூக தீமைகள், ஸ்ட்ரேஞ்ச், மயக்க ஊசிகள், போதை ஊசிகள் என்று மிக ஒரு மோசமான கலாச்சாரத்தை நோக்கி யாரோ அல்ல அன்பானவர்களே, யாரோ அல்ல, எங்கேயோ அல்ல, நமது வீதிகளில், நமது முகல்லாக்களில், நமது வீடுகளில், நமது அண்டை வீடுகளில், நமது உறவுகளில் ஒரு இளைஞன் அப்படியாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமாக. இன்னும் சொல்ல போனால் இது ஏதோ உங்களை பயமுறுத்துவதற்காகவோ, ஏதோ கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் உயர்த்தி ஒரு விஷயத்தை சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல. இளைஞன் என்பது ஆணும் பெண்ணும் தான். என்ன 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு மணி ஆணை மட்டுமே இந்த இடத்துல சொல்வதில்லை, மொத்தமாக இளைஞர் என்பது ஆணாக, பெண்ணாக, மாணவனாக, மாணவியாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் விஷயத்தில் நாம் காட்டக்கூடிய அலட்சியம் எந்த அளவுக்கு தெரியுமா? சமீபத்திலே கோயம்புத்தூரில் மிக பிரபலமான ஒரு பள்ளி, பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய என்ன ஒரு வணிக சிந்தையின் உச்சத்தில் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு பள்ளி, 10வது 12வது படிக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே இயல்பாக வழக்கமாக என்ன நடத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் செக்அப். ஒரு வருஷம் நம்ம ஸ்கூலில் கூட நாம் பிள்ளைகளை அனுப்பி படிக்கக்கூடிய சொல்ல இந்த ஃபிட்னஸ், அந்த கண் பார்வை சம்பந்தமாக, மற்றபடி உடல் கூறுகள் சம்பந்தமான எல்லா ஒரு செக்கப் இயல்பாக நடக்கும். நம்ம ஸ்கூலில் கூட நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஸ்கூலில் நடக்கும். இப்படியாக பெண் பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த உயர்தரமான பள்ளியில் நடந்த ஒரு மெடிக்கல் செக்கப். செக்கப்பனுடைய ரிசல்ட், அதோடைய ரிப்போர்ட் அந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா மாணவர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 10வது 12வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளில் 11 பேர் கர்ப்பம் தரித்திருக்கின்றார்கள் என்பதுதான். யாருங்க? 15, 16, 17 வயதுடைய இளம் பெண்கள், மாணவர்கள், 10வது 12வது படிக்கக்கூடிய பெண்கள். இன்னும் ஒரு அதிர்ச்சி, அந்த 11 பேற்றிலே 4 பேர் ஏற்கனவே ஒரு முறை கர்ப்பம் தரித்து அபார்ஷனாகி 2வது முறையாக அப்படியான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான ஒரு செய்தியோ ரிப்போர்ட்டை அந்த மெடிக்கல் செக்கப்பின் மூலமாக உலக நடப்பினுடைய விபரீதத்தை நாம் தெரிந்து கொண்டால் அன்பானவர்களே, சமகால சூழலுடைய அந்த ஆபத்தை நாம் தெரிந்து கொண்டால், பிறந்தது முதல் தௌஹீத் குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து வார்த்தெடுக்கப்பட்டு அதோடு இஸ்லாமிய பேணுதல் உள்ள
பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ 15 வயது வரை. அதற்கு பிறகு அவளுடைய பாதை மாறுகின்றது, அவளுடைய சிந்தனை சிதறுகின்றது, அவருடைய மனசு அழைக்கழிக்கப்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய மாற்றம் என்ன? அதற்கு மேல் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளும் வராமல் அவர்கள் சீரழிந்து போனார்கள் என்ற வரலாற்றை நாம் எரிகின்ற பொழுது, அப்படியான செய்திகளை நாம் உணர்கின்ற பொழுது, அப்படியான தகவல்கள் அதிர்ச்சியாக நம்ம வந்து அடைகின்ற பொழுது, மாணவர்களே, நமது மகள் என்ன படிக்கின்றான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. படிக்கட்டும், சுப்ஹான் அல்லாஹ். படிப்பினுடைய உலக ரீதியான கல்வியினுடைய உச்சத்தை அவர்கள் அடையட்டும். IAS, IPS, MBBS, டாக்டரேட், இன்ஜினியரிங், IT, MCom, MSc, BSc, MBA எது வேண்டுமானாலும் படிக்கட்டும், எதை வேண்டுமானாலும் அவர்கள் தேர்வு செய்யட்டும். ஆனால் அவளிடத்தில் இறையச்சம் இல்லாமல் போனார், அவளிடத்தில் இறை நினைவு இல்லாமல் போனார், அவளிடத்தில் இஸ்லாமிய அடையாளம் இல்லாமல் போனால், அவன் ஒரு தொழுகையாளியாக இந்த மண்ணிலே நடமாடாமல் போனால், இந்த துனியாவும் நஷ்டம் மறுமையும் நஷ்டம் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து மாணவர்களே, இளைய சமூகத்தை மிக கண்ணும் கருத்துமாக அதை கவலையோடு உணர்ந்துதான் அந்த செய்தியை உண்மையிலேயே பொறுப்பாக எடுத்து நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நமது ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய ஜமாஅத்தின் சார்பாக திருப்பூரிலே மங்கள பகுதியிலே வைத்து அறியாமைக்கு எதிராக என்ற கருப்பொருளிலே இளைஞர் சீர்திருத்த மாநாடு ஒன்று நடக்க இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நமது பிள்ளைகளை அவசியம் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ச்சு. என்ன, நமது JKHL என்ற ஜமாத் என்ற அந்த பேர் அமைப்பினுடைய JYM என்று சொல்லக்கூடிய இளைஞர் அணி சார்பாக நடத்தப்படக்கூடிய இளைஞர் சீர்திருத்த மாநாடு. அதெல்லாம் கலந்து கொள்ளணுமா? அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா என்பது மாதிரியான எண்ண ஓட்டம் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் அன்பானவர்களே, நீங்கள் நாம் நமது பிள்ளைகளை அப்படியான நிகழ்வுகளில், அப்படியான மார்க்க செய்திகள் கிடைக்கக்கூடிய என்ன ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி நடத்தப்படக்கூடிய அப்படியான நிகழ்வுகள் கலந்து கொள்ள செய்வதன் மூலமாக மார்க்கத்தை பற்றிய படிப்பு, மார்க்கத்தை பற்றிய போடுதல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகள் தெரிய வருகின்ற பொழுது கொஞ்சம் அவர்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் மாணவர்களே, அந்த மாநாட்டிலே திருப்பூரில் நிர்வாகத்தை அணுகுங்கள், எங்கே நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அதற்குண்டான ஏற்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் மஸ்ஜித் முபஷ்ஷிர் நிர்வாகத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை, உங்கள் வீட்டு மாணவர்களை, நண்பர்களுடைய பிள்ளைகளை, அறிந்தவர்கள் இங்கே வராதவர்களுடைய உங்களுடைய தோழர்களுடைய பிள்ளைகளை அந்த நிகழ்விலே, அந்த மாநாட்டிலே, அறியாமைக்கு எதிராக என்று சொல்லக்கூடிய இளைஞர் சீர்திருத்த மாநாட்டிலே பங்கு பெற செய்து எனக்கும் சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பும் பங்களிப்பும் உண்டு என்பதை நாம் நிரூபிக்கும் விதமாக ஒத்துழைப்பு செய்வோமாக. ரஹ்மான் நம்மையும் அல்லாஹ்வுடைய பயற்றோடு இந்த பூமியில் வாழச் செய்து நமது சந்ததிகளையும் எதிர்கால தலைமுறையும் இறையச்சமுள்ள தலைமுறையாக மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை மண்டத்தில் முன் நிற்கின்ற பொழுது என்னை சரியாக வளர்க்கவில்லை என்று என் பிள்ளை என்னை நோக்கி விரலை நீட்டிவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் இறுதிவரையில் அவர் லாஸ்ட் வரை கடைசி வரை நாமும் நமது சந்ததிகளும் நமது வாரிசுகளும் நமது பிள்ளைகளும் நமது மகள்களும் நமது இளைஞர் சமூகமும் அல்லாஹ்வுடைய பயற்றோடு வாழக்கூடிய நல்ல பக்குவத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பானவர்களே, நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி உலகில் சார்ந்து அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை தன்னறிவு அடையக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒழுக்கம் சார்ந்தும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையிலும் பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சி தரக்கூடிய வகையிலும் சமூகத்தில் இவன் ஒழுக்கமானவன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிலையிலும் வளர்த்தக்கூடிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதுக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் கல்வி ரீதியாக நாம் அவர்களுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம்.
படிப்பிற்காக, அந்த படிப்பு சார்ந்த என்பதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் குறைந்தபட்ச வேணும் அல்லாஹ்வுடைய வீட்டோடு, அதில் இன்னும் அழுத்தமாக சொல்லப்போனால் தொழுகை என்ற இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தொடர்போடு, அந்த நெருக்கமான ஈடுபாட்டோடு, ஈர்ப்போடு, பள்ளிவாசல்களோடு தொடர்புடக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை மாற்றும். உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கு ஏதோ நிறைய பெற்றோர்கள் சகோதரர்கள் இருக்கிறோம், நமது பிள்ளைகள் இன்றைய ஜுமாவை எங்கே தொழுவார்கள்? ஜுமா அவர்களுக்கு இல்லையா? ஜுமா அவர்களுக்கு கடமை இல்லையா? என் மகன் இன்றைக்கு ஜுமாவை எங்கே தொழுவான்? இன்றைய ஜுமா தொழுகை தொழாதவனாகத்தான் இன்றைய ஜுமாவுடைய நேரத்தை அவன் கழித்து கொண்டிருக்கின்றானா? உலக கல்வி என்ற அந்த மயக்கம், அந்த தேட்டம், அந்த நாட்டத்தின் மூலமாக ஒரு முக்கியமான இபாதத்தை அவனை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக, பொறுப்பாளராக, பெற்றோராக, காப்பாளராக நான் இருக்கின்றேனா என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நாம் பள்ளியோடு நெருக்கமாக இந்த ஜுமாவுடைய நேரம் என்றல்ல, ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரங்களில் அவர்களை பள்ளியோடு 5, 6, 7, 8, 9, 10 கல்லூரி படிக்கக்கூடிய, பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களையும் பள்ளியோடு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. அதற்கான அடுத்த கட்ட முயற்சி தான் எல்லா முஹல்லாக்களிலும் பள்ளிவாசலை உருவாக்குவது. இப்போ பள்ளியே இல்லாத இடத்தில் அங்கே ஒரு சமூகம், நான் ஒரு நல்ல ஒரு சுகானுபாவமான ஒரு சூழலிலே அல்லாஹ்வுடைய வீட்டு ஒரு உருவாக்கப்பட்டு அந்த வீட்டிலே என்னுடைய இபாதத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், என் சக மனிதனுக்கு உணவை கொடுப்பது எப்படி என் மீது கடமையோ பொறுப்போ கவலையோ, என் சக மனிதனுக்கு கல்வியை கொடுப்பது எப்படி என் மீது பொறுப்போ கடமையோ கவலையோ, என் சக மனிதனுடைய உலகில் சார்ந்த வாழ்க்கை, அது மருத்துவமாக என்ன பிற தேவைகளாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அவன் பசியோடு இருக்கக்கூடாது என்று நான் காட்டக்கூடிய அதே கவலை, யாரும் அப்படியாக இருந்துவிடக்கூடாது, வறுமையோடு இருந்துவிடக்கூடாது என்று அவருடைய சேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த நேரம் மற்றும் பொருளாதார அர்ப்பணிப்பு, அதோடைய ஒரு அங்கம்தான், அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் பள்ளிவாசல்கள். அதுவும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தங்களது இபாதத்தை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்போ சூழலோ அமையாத இடங்களில் அல்லாஹ்வுடைய ஒரு வீட்டை, குர்ஆன் சொன்ன அடிப்படையிலான ஒரு இறை இல்லத்தை நிறுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அப்படியான வாய்ப்பு பல நேரங்களில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. மாஷாஅல்லாஹ், நாம் இதுவரை பார்க்காத இடங்களில் கிட்டப்பட்ட இறை இல்லங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வீடுகளுக்கு நிறைய அள்ளி கொடுத்தவர்கள் நாம். மதுரையிலிருந்து ஒரு பள்ளிவாசலுக்கு வசூலுக்கு வந்தால் மாஷாஅல்லாஹ் திருப்தியோடு தன்னிறைவோடு, எவ்வளோ மஸ்ஜித் எவ்வளோங்க மதுரை பள்ளிவாசலுக்கு 1,40,000. சுப்ஹானல்லாஹ். குன்னூரிலே ஒரு பள்ளிவாசல், அந்த இடத்தையும் பார்த்துருக்க மாட்டோம். எங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டதின் ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நல்லெண்ணத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் என்ற ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான ஒரு திருப்தியான ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செய்த பொருளாதார உதவிகளே அந்த பள்ளிவாசலையே பார்த்துருக்க மாட்டோம். என்ன, மதுரையில் ஒரு பள்ளிவாசல், குன்னூரில் ஒரு பள்ளிவாசல், சேலத்தில் ஒரு பள்ளிவாசல், திருநெல்வேலியில் ஒரு பள்ளிவாசல், கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்கள், அநாதை இல்லங்கள், என்ன பெண்கள், ஆண்கள், அரபிக்கல்லூரிகள் என்று கேட்ட பொழுதெல்லாம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்திற்கு நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் என்று அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைச்சது. அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்லுகின்றார். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய முறையிலே கடன் கொடுக்கக்கூடியவர் உங்களில் யார்? இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய செய்தி, கடன் கேட்பது யார் என்பானவர்கள சமூகத்தில் நம்மிடத்தில் நம்மோடு வாழக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. அப்படியான கடன் ஒன்றை நாம் கொடுத்து உதவுவது உண்டு. ஆனால் இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் பின்னணியில் நின்று இந்த காரியத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார உதவிக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, எனக்கு நீங்கள் தரக்கூடிய கடன். கடன் கேட்பது யார்? நாம் ஆரம்பத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்வது, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒற்றை உரிமையாளன் அல்லாஹ் இஸ் தி ஒன்லி ஓனர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தினுடைய உரிமையாளன் நம்மிடத்திலே கடன் கேட்கின்றார். சுப்ஹானல்லாஹ். யார் கடன் கேட்பது? இன்றைக்கு இந்த சபையில் பாக்கெட்டில் 1000 வைத்த, எனது ஏடிஎம் கார்டில் பல லட்சங்களை வைத்திருக்கக்கூடிய, கடந்த மாதம் வாங்கி போட்ட ஒரு சொத்துக்கு உரிமையாளனாக என்னை ஆக்கிய
என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வணிகத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய தொழிலில் ஒவ்வொரு நாளும் ஆயிரங்களை, லட்சங்களை, மாதக்கணக்கிலே, வருடக்கணக்கிலே, லட்சங்களை, கோடிகளை எனக்கு பொருளாதாரமாக தந்த இந்த பூமியில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் சிலரை பொருளாதாரம் கொடுக்காமல் நிறுத்திய ரப்புல் ஆலமீன் எனக்கு பொருளாதாரம் தந்து ஒரு பொருளாதாரம் உள்ளவனாக என்னை அடையாளப்படுத்திய, என் வீட்டில் என் மனைவிக்கோ மகளுக்கோ இருக்கக்கூடிய என்ன அணிவதற்கு சிரமப்படக்கூடிய வகையில் நகைகளை, அணிகலன்களை, ஆபரணங்களை சவரன்களாக வீட்டிலே பீரோவிலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய, கடந்த மாதம் வாங்கி போட்ட சொத்து 2 வாகனம் ஏற்கனவே வீட்டில் உண்டு, இன்றும் 3வது ஒரு வாகனத்தை வாங்குவதற்குண்டான எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த பொருளாதார வலிமை நமக்கு தந்த இந்த பூமியில் பொருளாதாரம் உள்ளவனாக நம்மை அடையாளப்படுத்திய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், தாருங்கள், கடனாக தாருங்கள், நாம் சொல்லக்கூடிய மார்க் அடிப்படையில் தாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்ன? மறுமையில் இரட்டிப்பாக உங்களுக்கு திருப்பி தருவதற்காக. வாக்குறுதி மீறாதவனுடைய வாக்குறுதி, சுப்ஹானல்லாஹ், வாக்குறுதி மீறாதவனுடைய வாக்குறுதி. அந்த அடிப்படையில் எல்லா நேரங்களிலும் வாய்த்த வாய்ப்பை போலவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் நாம் குறிப்பிட வருவது, எங்கோ கண்காணாத இடத்திற்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தலாம், மிக சமீபமாக, மிக நெருக்கமாக வாக்கிங் செல்லக்கூடியவர்கள், நடந்தே செல்லக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா மஹால் 123க்கு பின்புறம் இருக்கக்கூடிய புட்டுவிக்கி சாலையினுடைய அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய என்ன அந்த சுண்ணாமுக்காலை பகுதியின் பின்பகுதியிலே மஸ்ஜித் மனார் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வீடு கடந்த சில ஆண்டுகளாக ஷெட்டில் இந்த பகுதியில் வசித்த மஸ்ஜித் முபஷிர் பள்ளிவாசலில் நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். நமது மஸ்ஜித் முபஷிர் பள்ளிவாசலும் பல ஆண்டு காலம் ஷெட்டில் தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய பெரிய நாட்டம், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, பேரருள், வற்றாத கருணை. இந்த பள்ளிவாசல் உருவாவதற்கு யாரோ நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனுபவிக்கிற இந்த சௌகரியம் யாரோ திருநெல்வேலியும், மதுரையும், சென்னையும், சேலமும், குன்னூரும், நீலகிரியும், கோயம்புத்தூரும், கோயம்புத்தூர் பல இடங்களிலுமாக, கேரளாவுமாக பல வெளிநாடுகள் இருந்தும் கூட நமக்கு தரப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு தான் மாஷா அல்லாஹ் ரசிக்கக்கூடிய விதத்தில் ஒரு வீடு அல்லாஹ்வுடைய ஆலயம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் வந்து போயிடும். இது யாரோ நம்மோடு சேர்ந்து செய்த ஒரு பொருளாதார பங்களிப்பு. அதே ரீதியில் நாம் என்ன இன்றைக்கு நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் மனார் ஷெட்டு, அல்ஃபித்ரா ஸ்கூல் நடக்கக்கூடிய அந்த வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷெட். இந்த சாதாரண ஷெட்டும் இல்லை, வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷெட். மாஷா அல்லாஹ், பல மாணவ மாணவிகள் குரானை கற்று வருகின்றார்கள், மற்றும் மதரசா பயின்று வருகிறார்கள், குரானை மன்னம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், நிறைய மார்க்க விளக்க வகுப்புகள் மஸ்ஜித் முபஷிர் நடப்பதைப் போலவே மார்க்க விளக்க வகுப்புகள்னா மார்க்கத்தை ஒட்டி மார்க்க பின்னணியில் அந்த பகுதி பொதுவாகவே மிகவும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதி நல்லா தெரியும். அணைக்கட்டுமாக, வாய்க்காலாக, ஓடையாக, என்ன கொஞ்சம் என்ன நெருக்கடியான பகுதி. அந்த இடத்தில் குரான் சுன்ன அடிப்படையிலான ஒரு இறை இல்லம் உருவாவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் முயற்சி எடுக்கப்பட்டு ஒரு செட்டும் அமைக்கப்பட்டு அந்த ஷெட்டில் தான் இப்போவும் தொழுகை நடந்துட்டு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையினுடைய ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம், ஒரு முதல் படி அடிப்படையில் 9 சென்ட் இடம் வாங்கப்பட்டு 60 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள அந்த நிலம் வாங்கப்பட்டு அதற்கான முன்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. மிக விரைவாக மீதமுள்ள பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் ஏற்பட்டது. சக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியை குறைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கான ஒரு வீடு எழும்புவதற்காக வாங்கப்பட்ட நிலத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த நெருக்கடியை குறைக்கக்கூடிய பொறுப்பு நம்முடையது தானே. காரணம், அங்கே ஒரு அல்லாஹ்வுடைய வீடு வருது. நாம் சொன்னதைப் போல ஹையல் ஸலாத் ஹையல் ஃபலாஹ் என்ற சப்தம் பூமியின் 4 திசைகளில் எதிரொலிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்றைக்கு சமூகத்தினுடைய இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக, முஸ்லிம்கள் அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு செம்ம சப்பனம் அல்லாஹ்வுடைய வீட்டை உருவாக்குவது தான், அல்லாஹ்வுடைய வீடு சார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தது தான்.
லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமத்து தௌஹீதை நாமும் உணர்ந்து எதிர்கால தலைமுறையுடைய உள்ளத்திலும் பதிவு வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்பதை உணர்ந்த இன்ஷா அல்லாஹ் அங்கே அந்த 9 சென்ட் இடம் 60 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச தொகைதான் முன்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவாக மீதி இன்றைக்கு அந்த பொறுப்பாளர்கள் கவலையோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல எதிர்பார்ப்போடு மஸ்ஜித் முபஷ்ஷருடைய பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே வரக்கூடிய தொழுகையாளிகள் முஸல்லிகள் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து நிறைவாக தருவார்கள் என்ற ஒரு மன நிறைவான எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்றால் இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸல்லா 10,000 ரூபாய். ஒரு முஸல்லா, ஒரு நபர் தொழக்கூடிய முஸல்லாவுடைய அந்த இடத்துல தொகையாக 10,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த தாக்கத் நாம் கணக்கு போட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தின் வலிமையை மற்ற மனிதனிடத்தில் நிரூபிக்க வேண்டாம், நமக்கு தந்த அல்லாஹ்விடத்தில் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் நாம் சொன்னதை போல் அவன் தந்தவன், பொருளாதாரத்தை தந்தவன், அந்தஸ்தோடு இந்த பூமியில் வாழச் செய்தவன், வீடு வாகனம் என்று நிறைய தந்தவன். யாருக்கெல்லாம் தாக்கத்துண்டோ ஒரு முஸல்லாவுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தனிநபராக சந்திக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்தை சந்தியுங்கள். ஒரு 10,000 ரூபாய் ஒரு முஸல்லா தொகை கொடுப்பதற்கு எனக்கு தாக்கத்துண்டு என்று நினைக்கக்கூடிய மக்கள் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் தாருங்கள். நமது பெற்றோருடைய பெயரிலும் அதற்குண்டான தொகையை கொடுத்துள்ளலாம், அதற்கான நன்மையும் கூட நமக்கு உண்டு. அகன்பானவர்களே, நெருக்கடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலத்திற்காக இன்ஷா அல்லாஹ் நமது பொருளாதாரத்தை தாராளமாக இன்றைய தினம் தந்து உதவுங்கள். அல்லாஹ் சொல்வதை போல வாக்குறுதி மீறாதனுடைய வாக்குறுதி மறுமையில் 10,000 கொடுத்த இரட்டிப்பாக தருவேன் என்று அல்லாஹ் சொன்னான். 20,000 ரூபாயா? கணக்கே பார்க்க முடியாத அருளுக்கு சொந்தக்காரன் அவன். அவனுடைய அருளுக்கும் அவனுடைய கருணைக்கும் அவனுடைய இரக்கத்திற்கும் அவனுடைய உதவிக்கும் அவனுடைய பாதுகாப்பிற்கும் அவனுடைய மன்னிப்பிற்கும் எல்லையே இல்லை என்பானவர்களே. ஆக இந்த பொருளாதாரத்தை இந்த தினம் நீங்கள் எங்கள் அப்பா பேரில் இவ்வளோ, எங்கள் அம்மா பேரில் இவ்வளோ, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நண்பர்கள் ஒன்று சேருங்கள். பொருளாதாரத்தில் நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து 1 சென்ட் இடத்த வாங்கி கொடுங்கள். என்ன குறைஞ்சு போயிடும்? என்ன நம்ம கையிலேருந்து போயிடும்? அது செலவழிப்பா? இல்லை என்பானவர்களே, இதுதான் சேமிப்பு. மற்ற உலகில் சார்ந்து நாம் செய்யக்கூடிய அத்தனை உணவிற்காக, உடைக்காக, நாம் அத்தனையும் சுற்றுலாவிற்காக என்று நாம் செலவழிக்கக்கூடிய அத்தனையும் செலவழிப்பு தான். இது இட்ஸ் நாட் எக்ஸ்பென்ஸ், இட்ஸ் எ டெபாசிட். நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் இரட்டிப்பாக மன நிறைவாக தருவான் என்று சொல்கின்றானே, அந்த வார்த்தையை மனதில் ஆழமாக பதிவைத்து தாராளமாக மன நிறைவாக நாங்கள் சென்றோம், எங்களுடைய நெருக்கடி நிர்பந்தம் குறைத்தது என்று அந்த நிர்வாகிகள் பெரிய ஒரு சிக்கல் இருக்காங்க. மாஷா அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய சிக்கலையும் சிரமத்தையும் நெருக்கடியும் சோதனை குறைப்பதற்கும் தனியாக நாம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும் அடிப்படை நண்பர்களே. என்ற தினம் உங்களுடைய பொருளாதாரம் தாராளமாக தாருங்கள். தனிப்பட்ட முறையில் தரக்கூடிய தவறுவர்கள் தாருங்கள். ஒரு முஸல்லாவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அதுக்கு தாக்கத்தில்லாதவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தாருங்கள். தாய் தன்னுடைய பெயரிலே கொடுப்பதற்கும் இன்ஷா அல்லாஹ் முன்வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். ரஹ்மான் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு நிரப்பமான கூலியை, நாம் எதிர்பார்க்கக்கூடிய கூலியை மன நிறைவாக மறுமையில் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அப்படியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மேலோங்குவதற்காக என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல பக்குவத்தை, பாக்கியற்ற அறிவை, ஆற்றலை, சிந்தனை, புத்தி, வலிமையை, தாக்கத்தை, ஆயுளை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை, நல்ல மனநிலையை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.